இது வரைக்கும் நம்ம எந்த பேட்ச்லயும் பண்ணாதது ஒன்று இந்த பேட்ச்ல பண்றோம். அது என்னன்னா ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை இங்க வர வச்சிருக்கிறோம். அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ ப்ரோ, நீங்க இங்க வந்து லேர்ன் பண்ணீங்க. இங்க லேர்ன் பண்ணிட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜில அதிகமா ட்ரேட் எடுக்கிறீங்க, ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜில அதிகமா உங்களுக்கு ஒரு வின்னிங் ரேஷியோஸ் கிடைக்குது அப்படிங்கிற டவுட் எதுவா இருந்தாலும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்றீங்க, லாஸ்ட்ல இருந்தீங்கனாலும் லாஸ்ட்ல இருந்தேனே சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க ப்ராஃபிட்டபிளா இருந்தா ப்ராஃபிட்டபிள், லாஸ்ட்ல இருக்கிறீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிறேன். $1900 டெபாசிட் பண்ணேன் ப்ரோ. இல்ல $500 பே அவுட் எடுத்தேன். உங்களுக்கு லாஸுமே வந்திருக்கு ஓகேங்களா, லாஸுமே செக் பண்ணுங்க. பட் ஆனா இவர் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமா எடுத்திருப்பாரு. லாஸ்ன்னு சொல்றது ட்ரேடிங்ல கன்ஃபார்ம். இன்னைக்கு ஒரு டே ஃபுல்லா லாஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டாலும் மறுநாள் நீங்க ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு செட்டப் வந்து கான்ஃபிடென்ட்டா எடுக்கணும். மண்டே $180 லாஸ் போச்சு. மறுநாள் $179 ப்ராஃபிட் பண்ணோம். தொடர்ந்து இப்போ நேத்தும் முந்தானாத்தும் இன்னைக்கும் 3 டேஸா ப்ராஃபிட் பண்ணோம். ஹையஸ்ட் லாஸும் எங்களுக்கு இந்த வீக் தான், ஹையஸ்ட் ப்ராஃபிட்டும் எங்களுக்கு இந்த வீக் தான். கன்சிஸ்டன்சியா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ டெய்லி மார்க்கெட் ஓபன் பண்ணி பாருங்க. சொன்ன செட்டப் சும்மா வச்சு போட்டு பாருங்க வந்து ஒபே பண்ணுதா இல்லையான்னு.